நெல்லையில் தந்தை மகனை கொலை செய்த வழக்கில் திணறும் போலீசார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் யாரையும் கைது செய்யவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இதுகுறித்து தொடர்ந்து பேசுவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் நெல்லை ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா. 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க. ஏன்னா எதனால இன்னும் வரை கைது செய்யப்படவில்லை? விவரங்கள். சுபா, திருநெல்வேலி மாவட்டத்தில் 2006ஆம் ஆண்டு ஓடை பிரச்சனை காரணமாக 2026ஆம் ஆண்டு வரை தற்போது 9 கொலைகள் அரங்கேறியுள்ளது. 2 நாட்கள் முன்பு நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது வீரவநல்லூர் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட மூலச்சி கிராமத்தில் தந்தை மகன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் விசாரணை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஏற்கனவே சந்தேகத்தின் அடிப்படையில் 5 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளதால் மொத்தம் 7 பேரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைகளை கைது செய்வதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தனிப்படையினர் நெல்லை மாவட்டம் அன்றி பல்வேறு பகுதியிலும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பணியும் முடுக்கி இருக்கின்றனர். கொலை சம்பவத்தில் உயிர் தப்பிய 15 வயது சிறுவன் அளித்த முக்கிய தகவல்களின் அடிப்படையில் 11 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிறுவன் தெரிவித்த தகவல்கள் மற்றும் கிடைத்துள்ள பிற ஆதாரங்களின் அடிப்படையில் சம்பவத்தின் பின்னணி தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அவர்களின் பங்கு குறித்து தனிப்படையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனுடன் சம்பவத்தில் நடத்த கிடைத்த தடயங்கள், கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆயுதங்கள், வாகனங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களை சேகரிக்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கொலை நடந்த நாளிலே மோப்பனாய் உதவியுடன் சேகரிக்கப்பட்ட தடயங்கள் தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் முடிவுகளும் போலீசார் எதிர்பார்த்து வருகின்றனர். குற்றவாளிகளை கைது செய்யும் நோக்கில் ஆதாரங்கள் சேகரித்தல், சாட்சிகளிடம் விசாரணை மற்றும் சந்தேக நபர்களும் தொடர்ந்து விசாரணை மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களையும் ஆய்வு செய்து உள்ளிட்ட பணிகளும் போலீசார் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து விசாரணையானது திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி பல தாலுகா இடங்களிலும் 9 தனிப்படைகள் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது 5 பேர் இந்த தினத்தில் காலை தினத்தில் 5 பேரை கைது செய்து தற்போது விசாரணை நடைபெற்ற நிலையில் மேலும் 2 பேரை பிடித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 9 தனிப்படைகள் சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், வீரவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் புறநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 நாட்கள் ஆகியும் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என உறவினர்கள் உடல்கள் வாங்க மாட்டோம் என பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து வருகின்றனர். மேலும் இன்று மாலைக்குள் கைது செய்து விடுவோம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார்.